ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது சித்ரா செயின் டோக்கனில் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து கேஒய்சி சென்டருக்கு போகிறீங்க. போகிற இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் ஒன்றா இருக்குது, நீங்கள் கொண்டு வர டோக்கன் ஒன்றா இருக்குது, டாக்குமெண்ட் ஒன்றா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணீங்களோ உங்களோட சித்ரா செயின் அந்த வெரிஃபிகேஷனுக்கு அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போங்க. உடனே வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். இல்லாட்டி அங்கே போயிட்டு அதுக்கான ஃபார்மேட்டை நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அது கஷ்டம். மேபி இல்லைன்னா கூட நீங்கள் ரொம்ப தூரத்தில் வந்திருப்பீங்க. ஸோ அதனால் அது வந்து முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸு அண்டர் ரிவ்யூன்னு இருக்கா இல்லாட்டி இன்கம்ப்ளீட்னு இருக்கான்னு பாருங்கள். இன்கம்ப்ளீட்னு இருந்துச்சுன்னா உங்களோடது அண்டர் ரிவ்யூன்னு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அங்கே வெரிஃபிகேஷன் முடியும். இன்கம்ப்ளீட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அப்படின்ட்டு சரியாக ஃபோட்டோவோ இல்லாட்டி டீட்டெயிலோ ஒன்று அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுது. ஸோ இன்கம்ப்ளீட் இருக்கிறது அண்டர் ரிவ்யூன்னு வரணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். உள்ளே என்ன ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை மாற்றி வச்சுருங்க. மூணாவது, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, மல்டி அக்கௌண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இது ரொம்ப வந்து பிரச்சனைக்குரிய டைம் இது. ஏன்னா நிறைய கேஒய்சிஸ் வந்து நிறைய ஐடிஸ் வந்து டீஆக்டிவேட் ஆகிருக்கு. ஓவராலாக 2 லட்சம் ஐடிஸ் வந்து இது வரைக்கும் டீஆக்டிவேட் ஆகிருக்கு. பட் நீங்கள் ஒரு ஆள் தான் மைண்ட் பண்ணுறீங்க, டோக்கன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்மளோட வீடியோவில் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து எப்படி வந்து அப்பீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட் இருக்குது, அதை கொடுக்குறேன். அதிலே வந்து மெயில் அட்ரஸும் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்களோட ஐடி வந்து டீஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்பீல் பண்ணலாம். என்னோடய அக்கௌண்ட் வந்து ஒரிஜினல் அக்கௌண்ட் நான் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணலாம். அதுக்கான ஃபார்மெட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் சொல்ல வந்தேன், மல்டி அக்கௌண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 4 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 4 அக்கௌண்ட்டுக்குமே 4 யூஸரோட அந்த ஃபேஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் நிறையா வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா வரும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். மேபி அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டே அவங்க ஐடியை கொடுத்து ரன் பண்ண வைங்க. டோக்கனை நீங்கள் வாங்கிக்கிறது அது உங்களோட ப்ராப்ளம். பட் அந்த ஆட்கள் சரியான ஆட்கள் இல்லை அப்படின்னா, ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ், டெய்லியும் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து உங்களோட அந்த இதிலே ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த டோக்கன் வந்து நிறைய பேருக்கு டீஆக்டிவேட் ஆகுது. சரியான ஆட்கள் இல்லை ஃபேஸ் வந்து மாறுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த வேலெட் வந்து டீஆக்டிவேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கேஒய்சி பண்ணுறதுக்கு முன்னாடி, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகே, இப்போ நம்ம எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சித்ரா செயினில் இந்த டோக்கன் தான் உங்களோட, இந்த பேஜ் தான் உங்களோட ஹோம் பேஜாக இருக்கும். ஸோ இதில் வந்து மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மெனுவில் கேஒய்சி போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கேஒய்சி போர்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணது எல்லாமே வரும். உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து செக்னு இருக்கும். நீங்கள் அதை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ அதை வியூ அப்பாயின்மெண்ட்டு கொடுங்க. வியூ அப்பாயின்மெண்ட்டு, புக் அப்பாயின்மெண்ட், இந்த டோக்கன் வந்து இந்த ஆள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. ஸோ கேஒய்சி இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம வீடியோக்காக இது வந்து பண்ணுறோம். ஸோ வியூ அப்பாயின்மெண்ட்டு கொடுங்க. வியூனா உங்களுக்கு புக்கிங்னு வரும். புக்கிங் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் புக்கிங் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. இந்த பேஜில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்றைக்கி டேட் இருக்கும். ஸோ இன்றைக்கி 2ஆம் தேதி. ஸோ 2ஆம் தேதி மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு டைம் ஷோ ஆகும். இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன டைம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, இப்போது ஒரு 11 மணி போல் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 11:30 ஒரு 11:30, 11:45, 11:50 அந்த டைமுக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 11 மணின்னு கொடுத்தீங்கனாலே போதும். ஏன்னா 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம் 11 மணி டைம் கொடுத்தா போதும். 9 மணிக்கு நீங்கள் 9 to 10 மணிக்குள்ளே வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா 9 மணி டைம் கொடுத்தாலே போதும். சாயங்காலம் ஒரு 7 மணி அந்த டைம் 7:30 போல் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 7 மணி டைம் கொடுத்தீங்கனாலே போதும். 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துட்டு இது உங்களுக்கு என்ன டைம் தேவையோ அந்த டைமை கொடுத்துட்டு கீழே அந்த டிக் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு புக் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் ஆயிரும். இதில் கேஒய்சியை பொறுத்தவரை எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையுமே வந்து டோக்கன் வந்து உங்களுக்கு அந்த சித்ரா டோக்கன் வந்து ஹாலிடே உங்களுக்கு. ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை புக்கிங் கிடையாது. மித்த எல்லா நாட்களும் ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு வந்து புக்கிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் தேதியோட கேஒய்சி முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து டோக்கன் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உள்ளேருந்து வெளியில் எடுக்க பாருங்கள். வெரிஃபிகேஷன் முடிக்காத ஆட்கள் கண்டிப்பாக முடிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ரொம்ப நாட்கள் கிடையாது. எல்லாமே வந்து ஒரே அளவில் டோக்கன் 2 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா நமக்கு தான் வந்து அது ப்ராப்ளம். டோக்கன்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ கேஒய்சி முடிக்காத ஆட்கள் கண்டிப்பாக முடிச்சு வச்சுருங்க. டோக்கன் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க, டெய்லியுமே கலெக்ட் பண்ணுங்கள். நன்றி.